ஒரு நேயர் மதுரையிலிருந்து இணைகிறார். வணக்கம் முரளி கார்த்தி, உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ சார், நான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் குரூப் எடுக்கணும்னு ஆசை சார். என்ன குரூப் ப்ளஸ் டூவில் நீங்கள்? நான் வந்து ப்ளஸ் டூவில் சிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார். ஓகே, குட். ஓகே, இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எதில் பார்க்குறீங்க? பிஇயில் பார்க்குறீங்களா இல்லை பிஎஸ்சி அந்த மாதிரி பார்க்குறீங்களா? பிஎஸ்சியில் தான் சார். பிஎஸ்சியில் பார்க்குறீங்களா? ஆமாம் சார். ஓகே, குட். ஆனால் சரௌண்டிங்ஸில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படித்தா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி 100% கிடைக்காதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. யார் சொன்னது? வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க அந்த மாதிரி சார். சரி, ஓகே, ப்ரோக்ராம் தொடர்ந்து பாருங்கள். அதாவது எந்த டிகிரிக்குமே வந்து உங்களுக்கு படித்தா வேலை கிடைக்காது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ரெண்டு விஷயம் அதை பொறுத்து நீங்கள் அதை எப்படி எங்கே படிக்கிறீங்க, அதை எப்படி படிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் வந்து வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க ஏஐ பற்றி பேசுகிறாங்கன்னா அவங்க வந்து அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்களா இல்லை அது ரெலவெண்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். சும்மா ஒரு அந்த நேம் மட்டுமே வச்சுட்டு இதுக்கெல்லாம் ஃப்யூச்சரில் இருக்காது அப்படிங்கிறது நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஒன் திங். அண்டு இப்போ மெயினாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பொறுத்தளவு வந்து கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் வந்து உருவாகிறது உண்மை தான், அதில் மாற்று கருத்து கிடையாது. பட் அதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஃபுல் டைமாக அந்த டிகிரி தான் எடுத்து படிக்கணுங்கிற அவசியம் இருக்கா அப்படிங்கிறது தான் இப்போ கொஷின். ஏன்னா இப்போ உங்களுக்கு ஜென்ரலாக ஒரு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லை ஐடியோ இந்த மாதிரி எனி டிகிரி எடுத்து படித்தாலே வந்து ஏஐ ரெலவெண்ட்டாகவே நீங்கள் உங்கள் நாலேஜை வந்து டெவலப் பண்ண முடியும், சைபர் செக்யூரிட்டி ரெலவெண்ட்டாக பண்ண முடியும். இல்லை அதில் ஃபுல் டைமாக ஒரு எக்ஸ்பர்ட் ஆகணும், எதுலேயுமே நம்ம வந்து ஒரு எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படின்னா அது ரெலவெண்ட்டான ப்ராக்டிக்கல் நாலேஜை வந்து நம்ம கெயின் பண்ணுவது மட்டும்தான் நம்மளால் வந்து டெவலப் ஆக முடியும், இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஒரு 3 இயர்ஸோ இல்லை 4 இயர்ஸோ வந்து நீங்கள் ஃபுல் டைமாக ஒன்லி கிளாஸ் ரூம்ஸில் மட்டுமே நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் பண்ணும்போது அதோடைய வேல்யூ வந்து ரொம்ப கம்மி தான். இப்போ இதுவே நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ், டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங் இது எல்லாமே பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புகள் இருக்கக்கூடியது. இப்போ நீங்கள் எம்பிஏலே பார்த்தீங்கன்னா இப்போ எனி டிகிரி நீங்கள் வந்து ஒரு பிஎஸ்சியோ பிபிஏ பிகாம் எனி டிகிரி படித்த மாணவர்களே வந்து இப்போ எம்பிஏல வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு டிகிரி இருக்குது. இந்த பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய இப்போ மெயினாக வந்து இந்த டேட்டா சயின்ஸ் ஏஐ ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் ஆகிற அளவுக்கு அதில் வந்து சப்ஜெக்ட்ஸ் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க, இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதை இப்போ நீங்கள் அசட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸை ஒரு சில சப்ஜெக்ட்ஸே வந்து நம்ம டாப் ஐடி கம்பெனிஸே வந்து எடுக்கிறாங்க. அதாவது இப்போ நீங்கள் ஒரு நாள் அது எப்படி இன்னும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணுன்னா, ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு வந்து ஒரு செமஸ்டரில் நீங்கள் ஒரு 5 சப்ஜெக்ட் படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ காலேஜில் இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸே வந்து எடுப்பாங்க. அதிலே இப்போ 1 or 2 பேப்பர்ஸ் ரொம்ப முக்கியமான பேப்பரை வந்து கம்பெனியே எடுக்குது. கம்பெனி ஒரு முக்கியமான ஒரு பெரிய டாப் இண்டஸ்ட்ரி பீப்புள்ஸே வந்து அந்த பேப்பரை ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சூழலில் இருக்குது. அந்த மாதிரி நம்மளால் லேர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நிறையா கற்றுக்க முடியும், நிறையா தெரிஞ்சிக்க முடியும். ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லா துறைகளுக்குமே இருக்குது. இதுக்கு இருக்குது அதுக்கு இருக்குது அப்படிங்கிறது கிடையாது. இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, என்ன படிக்க போகிறீங்க, அது எங்கே படிக்க போகிறீங்க, அது எப்படி படிக்கிறீங்க. அப்போ எப்படி படிக்கிறீங்கிறதுக்கு நான் ஏன் திரும்ப சொல்கிறேன்னா, நீங்கள் படிக்கும் போதே எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய ப்ராக்டிக்கல் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் வந்து ஃபுல் டைமாகவே நான் கிளாஸ் ரூமில் மட்டும்தான் சார் நான் படிச்சிருக்கேன், இண்டஸ்ட்ரியல் விசிட் போனதில்லை. இண்டஸ்ட்ரியல் விசிட் மீன்ஸ் வாட்? உங்களோட மார்னிங் ஒரு 10 o'clock கூட்டு போயிட்டு ஈவினிங் ஒரு 5 o'clock வர ஒரு கம்பெனிலே ஃபுல் டைமாக இருந்து அங்கே என்னென்ன மாதிரி ப்ராசஸ் இருக்குது, என்னென்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அங்கே எப்படி ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத லைவாக நம்ம கற்றுக்கிறது, லைவாக தெரிஞ்சுக்கிறது. அந்த மாதிரி எத்தனை ஐவி நம்மளால் அவங்க அந்த இன்ஸ்டியூஷனால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது ஒன் திங். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 45 டேஸோ இல்லை 3 months இது ஒரு டூரேஷன் அப் டு ஒரு மினிமம் 45 டேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஈவன் தோ இப்போ ஃபுல் ஒரு செமஸ்டரே வந்து ஆன் ஜாப் ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய கல்வியெலாம் இருக்குது. ஒரு நீங்கள் கிளாஸ் ரூம்லேயே உட்காந்து படிக்கிறதுக்கும் ஒரு ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ணுறதுக்கு ஃபுல் டைமாகவே நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியில் போய் லேர்ன் பண்ணுறதுக்கு நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கல்விகளை தேர்ந்தெடுக்கும் போது நாளைக்கு எனக்கு படிச்சுட்டு வேலை கிடைக்கல, சேலரி கம்மியாக இருக்குது, இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து தாராளமாக அவாய்ட் பண்ண முடியும். இதிலிருந்து ஒரு நேயர் ஜார்ஜ் இணைகிறார். வணக்கம் ஜார்ஜ், சொல்லுங்கள் உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ சார், பிஎஸ்சி பயோடெக்னாலஜி படித்தா என்ன சார் ஃபியூச்சர் ஜாப்ஸ் கிடைக்கும்? என்ன குரூப்மா பேக்ரவுண்டு? பயோ ஐடி சார், பியூர் சயின்ஸ் எடுத்திருக்கேன். பியூர் சயின்ஸ், சரி, ஓகே. அதாவது உங்களுக்கு பியூர் சயின்ஸ் பேஸ்டு இப்போ பயோகெமிஸ்ட்ரி ஆர் பயோடெக் அந்த மாதிரி நீங்கள் போகும்போது உங்களுக்கு அதாவது இன்னும் வந்து அதில் ஹையர் ஸ்டடீஸ் படித்தா தான் கொஞ்சம் வேல்யூ நல்லாயிருக்கும்.
ஒரு எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரியோ இல்லை வந்து திரும்ப எம்எஸ்சி பயோடெக்னாலஜி அந்த மாதிரி. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து பிடெக்கில் பயோடெக்னாலஜி முடித்த மாணவர்கள் ஒரு சில மாணவர்கள் எல்லாமே நல்ல ஜாப் கிடச்சி இருக்கவங்களும் இருக்காங்க, வேலை இல்லாமல் இருக்கவங்களும் இருக்காங்க. ஏன்னா அது பெரிய இண்டஸ்ட்ரி செக்டார்ஸ் வந்து அது பெருசு தான். பட் அந்தளவுக்கு வந்து ஹையர் லெவலில் நம்ம போகணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் இன்னொரு பியூர் சயின்ஸ் பேஸ்டு சயின்ஸ் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறதுனால, பட் நம்ம குறிப்பாக இங்கே சொல்கிறது என்னென்னா நீங்கள் அந்த குரூப்பை பேஸ் பண்ணி தான் அந்த ஹையர் ஸ்டடீஸ் போகணுங்கிறது இல்லாமல் வேறு டிஃப்ரெண்ட்டான வேறு வந்து உங்களுக்கு உடனடியாக படித்த உடனே வேலை வாய்ப்புகள் தரக்கூடிய ஒன்று, தென் வந்து பிஸ்னஸ் ஓரியன்ட் ட்ரேடிங் ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய துறைகள் எல்லாமே நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து திங்க் பண்ணும்போது கூட உங்களுக்கு வேலை வாய்ப்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் முடிச்சிடுறாங்க, 4 வருஷம் படிக்கணும். இதே உங்கள் கோர்ஸ் அப்படிங்கும்போது 3 வருஷம் தான். ஸோ உடனே 3 வருஷம் முடிச்சோன்னா ஒரு 4வது வருஷம் வேலைக்கு போயிடலாம், கை நிறையா சம்பாதிக்கலாம். ஃபாரின்லேயும் ஆப்பர்ச்சுனிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து மல்டி ஸ்கில் டெவலப்மெண்ட் எல்லாம் உங்கள் காலேஜில் கொடுக்குறீங்க. ஒருத்தரே பன்முக திறமை இருக்கும்போது எந்த இடத்துலையும் எந்த வேலையிலையும் எந்த நிறுவனத்துலையும் சேர முடியும் அப்படின்றீங்க. அதுக்கு என்னென்ன மாதிரிலாம் பண்ணுறீங்க? இதுதான் சிறந்த படிப்பாக இருக்குமா சார்? அதாவது சார், இப்போ நீங்கள் பிஇ முடிச்சிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மெயினாக ஏற்கனவே நாங்கள் பிஇ முடிச்சிருக்கேன், எனக்கு சரியான வேலை வாய்ப்பு இல்லை பிகாம் முடிச்சிருக்கேன், எனி டிகிரி, நாட் ஓன்லி பிஇங்கிறத விட பிகாம் பிபிஏ இந்த மாதிரி எனி டிகிரி முடிச்சிருக்கோம் சார். இப்போ நாங்கள் கூடுதலாக வேறு என்ன படிக்கலாம், படித்தா எனக்கு என்ன மாதிரி வேல்யூ இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இப்போ நம்ம அசட்டில் ஆஃபர் பண்ணக்கூடிய அவங்களுக்குன்னே பிரத்யேகமான ஒரு சில ஸ்டடீஸ் இருக்குது. அதாவது ஒரு 2 இயர் மாஸ்டர் ப்ரோக்ராம்லேயே ஒரு 1 இயர் ஆன் கிளாஸு, செகண்ட் இயர் ஆன் ஜாப் அப்படிங்கிற கோர்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகே, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பியில் வந்து ஒரு மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில், இல்லை பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு டிகிரி முடிச்சிருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து எம்பிஏல வந்து இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டிகிரி பண்ணலாம். அது எத்தனை வருஷம்? அது 2 இயர்ஸ் ப்ரோக்ராம். அது 2 இயர்ஸ் படிக்கணும். ஆனால் 2 இயர்ஸ்மே வந்து ஃபுல் டைமாக கிளாஸில் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு 1 இயர் ஆன் கிளாஸு, செகண்ட் இயர் எல்லாமே ஆன் ஜாப் ட்ரைனிங்கில் இருப்பாங்க. ஸோ அந்த ஆன் ஜாப் ட்ரைனிங்லேயே தே வில் கெட் சேலரி ஆல்சோ. ஸோ அவங்க படிக்கும் போதே வந்து ஓரளவு சேலரி வாங்க முடியும். அந்த அளவுக்கு எல்லாமே அவங்களுக்கு கூடுதலான டிகிரி இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த பிகாம் பேக்ரவுண்டு, பிபிஏ பேக்ரவுண்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து எம்பிஏலேயே லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் ஆஃபர் பண்ணுறாங்க எம்பிஏ ப்ரோக்ராம். அப்போ இந்த எம்பிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு ஒரு ட்ரேடிங் ரெலவெண்ட்டாக ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் இது மாதிரி ஒரு ஆன்லைன் இ-காமர்ஸ் மெயினாக இப்போ அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய. இப்போ டிஸ்கண்டினியூ பண்ணவங்க அவங்க இதில் கோர்ஸ் டிஸ்கண்டினியூ ஏற்கனவே ஏதாவது டிகிரி படித்து டிஸ்கண்டினியூங்களா, ஏற்கனவே டிகிரி முடிச்சு டிஸ்கண்டினியூ ஏஜ் ஒரு ஃபேக்டர் இருக்கும். சப்போஸ் இப்போ தான் சார் நான் இருக்காங்க, நீங்கள் கரெக்டான கொஸ்டின் இது என்னென்னா, நான் வந்து பிஇ ஜாயின் பண்ணேன் சார், என்னால் படிக்க முடியல, ஒரு 1 இயரோட டிஸ்கண்டினியூ படிக்கல, எங்கள் அப்பாவோட கம்பல்சனில் ஜாயின் பண்ணேன், இப்போ நான் என்ன பண்ணுறது, மறுபடியும் உங்கள் இதில் ஜாயின் பண்ணலாமான்னா அப்போ முதல்ல இருந்து இருக்காங்க. நீங்கள் நீட்டு ஃபுல் டைமாக படித்தாங்க பாருங்கள். இப்போ நீட் நான் வந்து 1 இயர் ஃபுல் டைமாக படித்து திரும்ப எனக்கு ஸ்கோர் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாணவர்கள் நிறைய மாணவர்கள் நம்மக்கிட்ட படிக்கிறாங்க ஆஃப்டர் 1 இயர். ஸோ ஆல்ரெடி டிஸ்கண்டினியூ இருக்குது, அதாவது டிகிரி அரியர்ஸ் இருக்குது, என்னால் அது படிக்க முடியுமானா படிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு இப்போ இந்த இ-காமர்ஸ் பற்றி நான் சொன்னேன். இப்போ இந்த இ-காமர்ஸில் இப்போ ரீசெண்டாக வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து அதாவது பெஸ்ட்டு காலேஜ் சப்போர்ட் ஃபார் பிளேஸ்மெண்ட் அண்டு இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறதுக்கு நம்ம அவங்க ரீஜனல் லெவல்லே நம்ம அவார்டு வாங்கியிருக்கோம். அப்போ இன்னமும் வந்து அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எங்களுக்கு ஆன் ஜாப் ட்ரைனிங் பீப்புள்ஸ்னு அதிகமாக தேவைப்படுறாங்க, அதே மாதிரி ரெக்ரூட்மெண்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இது ஒரு சைடு வந்து உங்களுக்கு டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய செக்டாரை வந்து நம்ம என்றைக்குமே சூஸ் பண்ணும்போது நாட் ஓன்லி நமக்கு வந்து ஒரு சென்னையில் மட்டும்தான் ஒர்க் பண்ணணும்னு கிடையாது. பெங்களூர், மும்பை, டெல்லி இப்படி அதர் ஸ்டேட் போகலாம். அதே மாதிரி அதர் கண்ட்ரீஸ்க்குமே போக முடியும். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸு அவங்க கெயின் பண்ண அதே மாதிரி நிறைய வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. வேல்யூ ஆடட் அப்படின்னா வந்து இப்போ உங்களுக்கு பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் படிக்கிறாங்க, இல்லை எம்பிஏ லாஜிஸ்டிக்ஸ் படிக்கிறாங்க, பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் படிக்கிறாங்கன்னா கூடுதலாக அந்த கோர்ஸோட வேறு என்ன படித்தா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு யூகே பேஸ்டு ஒரு கோர்ஸ் இருக்குது, யூகே சர்டிஃபிகேஷன் நிபோஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. அந்த பிஎஸ்சி சேஃப்டியோ இல்லை எம்பிஏ எம்எஸ்சி சேஃப்டி மேனேஜ்மெண்ட் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த நிபோஸ் அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டுமே முடிச்சிட்டாங்க அப்படின்னா இன்னமும் உங்களுக்கு வேல்யூ கூட. இன்னமும் வந்து சேலரி வெளிநாடுகளில் சேலரி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இப்போ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எஸ்ஏபின்னு ஒரு டூல் இருக்குது. இப்போ நீங்கள் எந்த ஒரு லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி போனாலுமே அவங்க அந்த டூல் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அதை வந்து அவங்க லேர்ன் பண்ணிவிட்டு கற்றுக்கிட்டு இன்டர்வியூ போகும்போது அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம பஸ்ஸட்டில் என்ன பண்ணுறோம்னா இந்த மாதிரி வேல்யூ ஆடட் வேறு என்ன கூடுதலாக படிக்கலாம். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு ஏவியேஷன் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நம்ம வேலைக்கு போயிட்டே படிக்க முடியுமா? வேலைக்கு போயிட்டே படிக்கிறத படிச்சுட்டு இருக்கும்போது நம்ம சேர்த்தே கொடுத்துட்றோம். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வேல்யூ ஆடட் கோர்ஸ் எல்லாமே இந்த 3 இயர்ஸ் நம்மக்கிட்ட இந்த 3 இயர்ஸ் ஜேர்னிலேயே
இந்த 2 இயர்ஸ் ஜேர்னிலேயே இந்த பேசிக்காக இருக்கக்கூடிய ஃப்ரம் த ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங்லேருந்து ஒரு பர்சனாலிட்டி ஏன்னா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆள் பாதி ஆடை பாதி. ஒரு இன்டர்வியூ போகணுன்னா எப்படி போகணும்னு இருக்குது. இன்றைக்கி நம்ம பசங்க இன்டர்வியூ போகும்போது பிளாக் டிஷர்ட் போட்டு டேஞ்சர் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் போட்டு இன்டர்வியூ போகிற பசங்கள் இன்றைக்கி அதிகமாக இருக்காங்க.